குட் மார்னிங். இந்த காணொளியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் நிறைய டைம் வந்து இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது இரு சதுரங்களின் பரப்புகளின் விகிதம் 9:1 எனில் அதன் சுற்றளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ சதுரத்தான பரப்புக்கான ஃபார்முலா பக்கம் ஏ ஸ்கொயர். இப்போ பரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லலாம், பரப்புகளின் விகிதம், பரப்புக்கான ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். இது வந்து அப்போ இது A1 ஸ்கொயர், இது A2 ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுற்றளவுகளின் விகிதம் என்ன? சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4A. இப்போ நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் தான் நம்மக்கிட்ட இருக்குன்னு ஏ ஸ்கொயர். அதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பரப்புகளின் விகிதம் ஏ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். அப்போ பரப்புகளின் விகிதத்தை ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். அப்போ பரப்புகளின் விகிதம் எவ்வளோ கொடுத்துரும், 9:1. அப்போ A1 A2 இது ரெண்டும் 9 ஒன்று கொடுத்துரும். A1 வந்து 9, A2 1 வந்து. அப்போ 9 ரூட் எடுத்தால் ரூட் 9, அது ரூட் 1. இதில் என்ன வரும், 3 3 9, 3 1 1. இது என்னது, A1, இது A2. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம A1 A2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சுற்றளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டுக்கணும். சுற்றளவு ஃபார்முலானா 4A. இப்போ இதில் 2 அதான் சுற்றளவுகள், ஏன்னா இரு சதுரங்கள் அப்படின்னு கேட்டாங்க. 2 சதுரம். அப்போ ஒரு சதுரத்துக்கு A1 வச்சுருக்கோம், இன்னொரு சதுரம் A2 வச்சுட்ருக்கோம். அப்போது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், A1 3, A2 வந்து 1ன்னு சொல்லலாம். அப்போ 4A என்ன வரும், 4A1 என்ன வரும், 4A2. அப்போ இங்கே 4, A1க்கு பதில் 3, இதில் 4, A2க்கு பதில் 1. அப்போ ஆன்சர் என்ன, 12, 4 3 12, இதில் 4 1 4. இது மேலும் சுருக்கணும்னு என்ன வரும், மேலும் சுருக்கணும்னு என்ன பண்ணணும், 4ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 4ஆல் வகுத்தா என்ன வரும், 4 3 12, 1. அப்போ ஆன்சர் என்ன வரும், அதன் சுற்றளவுகளின் விகிதம் என்னன்னு கிடையாது. விகிதம் எவ்வளோ வரும், சுற்றளவுகளின் விகிதம் 3:1ன்னு வரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.